வணக்கம். செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் விதமான விரிவான வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூலை 3 வியாழக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. வினாக்கள்: நேற்றைக்கு மழைப்பொழிவு தொடங்கும் என்று சொன்னீர்கள், ஆனால் தொடங்கியது. குடியாத்தத்திலே நனைக்கும் மழை, லேசான மழை 5 நிமிடம் பெய்துவிட்டு சென்றது. ஒரு திருப்தி இல்லாத மழையாக எப்பொழுது பொழியும்? வினா. அடுத்தபடியாக, தமிழ்நாட்டிலே வடவுள் மாவட்ட பகுதிகளிலே சற்று கூடுதல் பரப்பில் பொழியும் என்றீர்கள், ஆனால் சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளிலேயும் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரலும் பொழிந்தது. ஆனால் இன்னும் ஒதுக்குதல் இருக்கிறது. ஒதுக்குதல் இல்லாத மழைப்பொழிவு எப்படி பொழியும்? கண்டிப்பாக உறுதியாக நம்பி விவசாயம் செய்யலாம். கண்டிப்பாக வாரத்திற்கு ஒரு மழையாவது பொழியும் என்கின்ற நாள் ஏதாவது இருக்குமா? அப்படிப்பட்ட நாட்களாக மாறுமா? பெய்யும் இடத்தில் வலுத்து பெய்கிறது, அருகில் ஒதுக்கி கொண்டே இருக்கிறது. சீராக பரவலாக எல்லோருக்கும் கிடைக்கும் மழை எப்பொழுது கிடைக்கும்? அடுத்தபடியாக, டெல்டாவிற்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு, ஒரு பரவலான மழைப்பொழிவு எப்பொழுது? எல்லாம் கேட்டிருக்கா. இல்லை, குறுவை சாகுபடிக்கு மழை எதிர்நோக்கி வினாக்கள். பல்வேறு மாவட்டங்களில் விவசாய பணியை தொடங்குவதற்கு திட்டமிடுதல் மற்றும் வானிலை எதிர்பார்ப்பு என்று பல்வேறு விதமாக இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா, வட இந்திய நிலப்பகுதிகளில் வரிசை கட்டி நிற்கும் காற்று சுழற்சி, தாழ்வு பகுதிகள், தாழ்வு அமைப்புகள். இது சூரியனின் குத்துக்கதிர் ஜூன் 21 வடக்கே சென்ற காரணத்தினால வடக்கே இருக்கிறது. இப்பொழுது தாழ்வு சுழற்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக சூரியனின் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி திரும்ப தொடங்கி ஆகஸ்ட் செப்டம்பரில் தமிழ்நாட்டில் விழுந்து செப்டம்பர் 21 அது நிலநடுக்கோட்டை அடையும். இப்போ வடக்கிருந்து தெற்கு நோக்கி திரும்பி கொண்டிருக்கு. தமிழ்நாட்டை ஆகஸ்ட் செப்டம்பரில் அடையும். இந்த நிலையில் வரக்கூடிய நாட்களிலே வட இந்திய நிலப்பகுதியை ஒட்டி வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் உருவாகக்கூடிய நிகழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு நோக்கி வரும். அதாவது உருவாகும் இடம் தெற்கு நோக்கி இருக்கும். அதாவது கொல்கட்டா கிட்ட உருவாவது வடக்கு ஒடிசாவில் உருவாகும், அப்புறம் மத்திய ஒடிசாவில் உருவாகும், பிறகு தெற்கு ஒடிசாவில் உருவாகும், பிறகு வடக்கு ஆந்திர பிரதேசம், பிறகு மத்திய ஆந்திர பிரதேசம் என்று ஒவ்வொன்றாக உருவாகும் இடம் நகர்ந்து வரும். ஆனால் உருவாகும் இடம் நகர்ந்து வரும் பொழுது பயணிக்கு இடம் அது வட மேற்காத்தான் இருக்கும். கொல்கட்டாவில் உருவானாலும் பாகிஸ்தான் போகும், வடக்கு ஒடிசாவில் உருவானாலும் பாகிஸ்தான் போகும், பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் போகும். தெற்கு ஒடிசாவில் உருவானாலும் குஜராத் வழியாக பாகிஸ்தான் எல்லையோரம் போகும். வடக்கு ஆந்திர பிரதேசம் என்றால் மகாராஷ்டிரா, மத்திய ஆந்திர பிரதேசம் என்றால் தெலுங்கானா வழியாக கோவா மகாராஷ்டிரா பகுதியாக இருக்கும். இது எல்லாம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தெற்காக நகரும். உருவாகும் இடம் தெற்கே வந்து அமையும். அப்படி அமையும் பொழுது தான் மழை பொழிவு பரவலாகும், தீவிரமடையும். கடந்த சுற்றின் மழைப்பொழிவை காட்டிலும், கடந்த சுற்று அமைப்பை காட்டிலும் இப்போ கொஞ்சம் தெற்கு நோக்கி வந்து அமையப்போகுது. இதனால் மழைப்பொழிவு மாலை இரவு நேரத்தில் தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய இடிமழை பொழிவு, மாலை இரவு நேரங்களில் பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழைப்பொழிவு நேற்றே தொடங்கிட்டு நேற்றை விட இன்றைக்கு பரப்பில் கூடியிருக்கும், இன்றைய விட நாளை பரப்பில் கூடியிருக்கும். இப்படியே 10 வரை இருக்கும். எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும், ஒதுக்குதலுடன் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும். வட உள் மாவட்டங்கள், வடகுடலோர பகுதிகளிலையும் கூடுதல் பரப்பிலையும் கூடுதல் நேரமும் இருக்கும். டெல்டாவிற்கு இன்றைக்கோ நாளைக்கோ தொடங்கி அவ்வப்பொழுது இருந்து கொண்டிருக்கும், ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும். டெல்டாவை விட சிவகங்கை வடக்கு, மதுரை வடக்கு, திண்டுக்கல் நத்தம், புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகள் மற்றும் டெல்டாவோட தெற்கு பகுதி இங்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பாகவே தெரிகிறது மழை வாய்ப்பு. தூத்துக்குடி, ராமநாதபுரம் கடலோரம் மற்றும் ராதாபுரம் பகுதிக்கு கொஞ்சம் குறைவான வாய்ப்பு இருக்கும் இப்பொழுதைக்கு. ஆனால் வாய்ப்பு இருக்குது, தூறலோ நனைக்கும் மழையோ. வரக்கூடிய 11 அடுத்ததாக உருவாக போகிற நிகழ்வு கொஞ்சம் பரப்பில் விரிந்து விட்டம் அதிகரித்து காற்று கவிதலை கேரளா வழியாக
கண்டிப்பாக ஏற்றும் என்பதன் காரணமாக வரக்கூடிய 11ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையும் வலுப்பெறும். அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பொழியும். வால்பாறை போன்ற நீலகிரி போன்ற மலைப்பகுதிகளிலும் கனமழை இருக்கும். கன்னியாகுமரியிலும் தேனியிலும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியிலும் மறையூரிலும் அதாவது அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் மழை இருக்கும். வால்பாறையில் மழை பரம்பி குளத்தை நிரப்பும். கண்டிப்பாக ஜூலை 11 மழை பரவலாகும். அதே நேரத்தில் வெப்பசலன இடிமழை பிடிவும் கண்டிப்பாக மாலை இரவிலே பரவலாகும். தினசரி வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு உண்டு, டெல்டாவிற்கும் உண்டு. டெல்டாவை விட வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு நல்ல மழை காத்திருக்கு. தினசரி உண்டு வடகோடி மாவட்டங்களுக்கு. ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு தினசரி மழை உண்டு. ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் பொடியும் அளவிற்குத்தான் மழை இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆக வரக்கூடிய 11ஆம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும். வடகோடி வடகடலோரம் டெல்டா கடலோரம்ல நல்ல மழை கொடுக்க போகுது 11ஆம் தேதியிலிருந்து. இப்போ 11ஆம் தேதியிலிருந்து பெய்யக்கூடிய மழை ஒதுக்குதல் குறையும், பரப்பில் அதிகரிக்கும், மழைப்பொழிவு நேரம் அதிகரிக்கும், மழைப்பொழிவு அளவும் அதிகரிக்கும். இதுதான் வரக்கூடிய 11ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய நாட்கள். 11லிருந்து 21ஆம் தேதி ஒரு நிகழ்வும், 21 22 மாத இறுதி வரை ஒரு நிகழ்வுமாக மழைப்பிடிப்பை ஏற்படுத்த போகிறது. இந்த ஜூலை மழையை விட ஆகஸ்ட் மழை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். செப்டம்பர் அதை விட கூடுதலாக இருக்கும். செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து தீவிரம் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். செப்டம்பர் 2வது வாரம், செப்டம்பர் 3 4வது வாரம், அக்டோபர் முதல் 2 வாரம், மொத்தம் ஒரு 5 வாரத்திற்கு செப்டம்பர் அக்டோபரில் மிகச்சிறப்பான மழை இருக்குது. சராசரிக்கு கூடுதல் மழை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை தொடங்கும். அக்டோபர் 18 தேதிக்கு அதாவது 17ஆம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை, அக்டோபர் 18 அப்படியே தலைகீழாக வடகிழக்கு பருவமழையாக மாறும். தென்மேற்கு பருவமழைக்கு நாட்கள் இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது. இனிமேல் தான் மழைப்பிடிப்பை பொழியும். ஜூலை 11லிருந்து மழைப்பிடிப்பு அதிகரிக்கும். கண்டிப்பாக ஆகஸ்டில் அதை விட கூடுதலாக இருக்கும். செப்டம்பர் அக்டோபரில் நல்ல மழை இருக்குது. அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை தொடங்கும். அக்டோபர் 18லிருந்து தொடங்கும் வடகிழக்கு பருவமழை சிறு நிகழ்வும் வலுவான மழைப்பொழிவை தரும். அதீத மழைப்பொழிவுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆகவே நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. வரக்கூடிய நாட்களிலே ஜூலை 11க்கு மேல் இருக்கிறது. ஒதுக்குதல் குறையும். ஒதுக்குதல் இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களிலே பொழியும் அளவிற்குத்தான் மழை இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்தை விட, அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நல்ல மழை இருக்கும். ராதாபுரத்தை விட தூத்துக்குடி கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும். ஒரு நனைக்கு மழை தூறல் மழை. தூத்துக்குடியை விட ராமநாதபுரம் உள்பகுதி, ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப்பகுதி, ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட எல்லைப்பகுதி, சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப்பகுதிகளுக்கு நல்ல மழை பொழிவு இருக்கும். இதை விட கூடுதலாக வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் டெல்டாவிற்கும் உண்டு, உள் மாவட்டங்களுக்கும் உண்டு. பொறுத்திருங்கள். 11ஆம் தேதி வரை ஒதுக்குதல் அதிகமாக இருக்கும். 11ஆம் தேதிக்கு பிறகு ஒதுக்குதல் இல்லாத மழைப்பொழிவாக இருக்கும். நல்ல மழை இருக்குது. தொடர்ந்து வானிலை ஆய்விற்கு கூட இணைந்திருங்கள். வானிலையிலிருந்து விவசாயம் செய்திடுங்கள். நன்றி.